இந்தியாவிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய திருவிழாவாகும். மலையாள ஆண்டின் முதல் மாதமான சிங்கம் மாதத்தில் ஓண விழா கொண்டாடப்படுகிறது. கேரளத்தை சிறப்போடு ஆண்டு வந்த மகாபலி மன்னனின் ஆணவத்தை நீக்க திருமால் வாமனனாக சிறு வடிவம் எடுத்து 3 அடி நிலம் வேண்டும் என அந்த மன்னனை கேட்க மன்னர் அதற்கு ஒப்புக்கொண்டார். 3 அடி நிலம் வேண்டும் என அந்த மன்னனை கேட்க மன்னர் அதற்கு ஒப்புக்கொண்டார். பின் தன் முழு உருவம் எடுத்து 1 அடியால் வானுலகத்தையும் மறு அடியால் பூமியையும் அளந்தார். 3ஆம் அடி எங்கே வைப்பது என வாமனர் கேட்க மன்னர் அதற்கு அவர் தலையில் வைக்க ஒப்புக்கொண்டார். அவர் தலையில் கால் வைத்து பாதாள உலகிற்கு தள்ளினார் திருமால். தன் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதால் வருடத்துக்கு ஒரு முறை பூலோகத்திற்கு வருவதோடு தங்கள் வீட்டிற்கும் வந்து செல்வதாக கேரள மக்கள் நம்புகிறார்கள். பருவமழை காலம் முடிந்ததும் எங்கும் பசுமையும் ஈரமும் நிறைந்திருக்கும். கேரளத்தின் முக்கிய பண்டிகைகளுள் ஒன்றாக ஓணம் கொண்டாடப்படுகிறது. கேரள மக்களால் சாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் பண்டிகையே ஓணம். ஓணம் 1000 ஆண்டுகளாக கொண்டாடும் பண்டிகை சான்றாக கிமு 861 தேதியிட்டு கிடைத்த தாமிர தகடு. ஓண பண்டிகை 10 நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. நன்றி. Thank you.